கர்த்தரும் மறுமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் இந்த புதிய மாதத்திலே தேவனுடைய வார்த்தையை கொண்டு உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரும் என்னுடைய மனதின் விருப்பத்தைப் போல உங்கள் யாவருடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தர் அவருடைய நிறைவை கொடுத்து, ஒரு கை மட்டும் இப்படி லேசாக ஆசிரியர் டாட்டா சொல்லிட்டாங்க வசனத்துக்கா. சரி சரி, நான் அலர்ட்டாக இருக்கிறீங்க. வசனம் கேட்டு கேட்டு என்ன ஆகி போகுது, அது ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. சரி, இது இரண்டாவது விசையாக பேசப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அன்று பேசினதை நீங்கள் என்றும் கேட்க மாட்டீர்கள். புதியதை காண கர்த்தர் இந்த நாளிலே, இந்த மாதத்திலே உங்களுக்கு உதவி செய்வாராக. எவைகளிலெல்லாம் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு சில காரியங்களிலே பதிலுக்காக காத்திருந்தும் பதில் பெற முடியாத நிலைமையிலே உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். இந்த மாதத்திலே இந்த வார்த்தை என்னும் திறவுகோலின் மூலமாக கர்த்தர் வழி திறக்கப்பட, காரியங்கள் வாய்க்கப்பட, நிலைமைகள் மாற்றப்பட கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்வாராக. அந்த நம்பிக்கையோடு நாம் பிரசங்கம் பண்ணிடலாம். ஆண்டவரும் நம்பிக்கையோட வார்த்தையை கொடுத்துடலாம். கொஞ்சம் பிச்சு கொடுத்தாரு ஆண்டவர் அப்போ, ஆனால் வயிறு நிறைஞ்சு போச்சு. ஆனால் நிறையா தேவ வார்த்தையை கேட்குறோம். அழிந்து போகிற அப்பம், ஒளிந்து போகிற அப்பம் கொஞ்சம் கொடுத்தாரு, அதை பிக்கவே வந்துக்கிடுச்சு. எதனால்? பசி இருந்தபடியால். எந்த அளவுக்கு பசி இருந்ததோ அந்த அளவுக்கு அந்த கொஞ்சம் அப்பம் எப்படி மாறிடுச்சு? பிக்க சின்ன வயசில் ஸ்கூலில் படிச்சிருக்கிறோம். திங்க ஆசை, திரும்ப கேட்டால் பரவாயில்ல, உங்களுக்கு பூசெல்லாம் கிடைக்காது. ஏன்னா சுட்டது 8, அதனால் 8க்கு கணக்குக்கு இருக்குது. அதனால் அதுக்கு மேலே என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. கேட்டால் பூசை தான். ஆனால் என் ஆண்டவரிடத்தில் கொடுப்பதற்கு அவரிடத்தில் நிறைவாக இருக்கிறது, சம்பூரணமாக இருக்கிறது. அவருடைய நிறைவுக்கு அளவே இல்லை. ஆகவே அந்த சம்பூரணத்திலிருந்து இந்த கால வேளையில் நாம் தேவனுடைய நிறைவை பெற்றுக்கொண்டு இந்த மாதத்தை ஓட்டினால், துவக்குகிறவர் ஆண்டவராக இருந்தால், வார்த்தையை கொடுத்தவரும் அவராக இருந்தால், அந்த வார்த்தையை கொடுத்தவரும் பெற்றுக்கொண்டவர்களும் அவருடைய ஐக்கியமாய் சரீரமாய் இருப்போம் என்றால், கொடுத்தவர் நிச்சயமாக செய்வார். நம்ம என்ன செய்யலாம்? ஆமாம். ஆகவே அந்த நிலைமையிலே கர்த்தர் உங்களுடைய நிலைமைகளுக்கு தக்கதாக இந்த மாதத்தில் நாம் கேட்ட வசனத்தை போல, நான் சொல்லும்போது எப்படி சொல்லணும்? தெம்பா. எத்தனை பேர் தெம்பா இருக்கீங்க? அப்பா, தெம்பா இருக்கிறீங்க. தெம்பா சொல்லுங்க. நான். ஆமாம். சந்தோஷமும், அப்புறம் எது? மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். இவன் ஒன்றும் சந்தோஷம் குறைவுள்ளவனாக இல்லை. நம்ம இருந்தால் தான் சந்தோஷப்படுவோம், இல்லை என்றால்
எல்லா சந்தோஷமே போயிடும். தாவீதுடைய வாழ்க்கையில் இருக்குதோ இல்லையோ, அவனுக்குள்ள ஒரு அசையாத கான்ஃபிடென்ட், உறுதி என்னவென்றால், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து, வச்சனத்தை எனக்கு முன்னாடி போய் தப்பாக சொல்லாதீங்க. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து, ஆகவே அவனுக்காய் செய்து முடிக்கிற ஆண்டவர் அவனுக்காய் செய்து முடித்தார். ஏனென்றா நம்முடைய நம்பிக்கை கெட்டுப்போக கர்த்தர் விரும்புகிறவர் அல்ல. வேதமும் சொல்லியிருக்கிறது, சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை ஒருபோதும் என்று போடப்பட்டிருக்கிறது. ஒரு அருமையான வார்த்தை, ஒருபோதும் அது கெட்டே போகாது. ஆகவே சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாது என்றால், கர்த்தருக்குள் வாழுகிற உங்களுடைய நம்பிக்கை கெட்டே போகாது. என்ன இப்படி போகாது, கெட்டு போகாதுன்னு சொல்லும்போதே அது ஒரு மாதிரி இருக்குது. கெட்டே போகாத ஒரு நிலைமைக்கு நேராய் கர்த்தர் நம்மை வழிநடத்தி செல்ல இந்த மாதம் இந்த வார்த்தைகள், நீங்கள் தேவனுக்குள் காணப்படுகிற காரியங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு இந்த நாளில் உதவி செய்ய நான் ஆண்டவருக்குள்ளே நான் ஆசைப்படுகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் இந்த மாதத்தில் என்ன தேவைப்படுகிறது என்றால், கேட்கும்படியாக என்ன செய்யணும், என் காதில் விழணும். நொந்து போன, வெந்து போன, அவநம்பிக்கையிலே நிறைந்திருக்கிற, இனி என்ன நடக்குமோ என்று கேள்விகளோடு கூட இருக்கிற, என் வாழ்க்கை இப்படித்தான் என்ற நிலைமையில் நம்முடைய மனநிலைமை இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு நல்ல கேட்கும்படியான காரியத்தை கர்த்தர் செய்ய இந்த நாளில் உங்களுக்கு இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் உதவி செய்வாராக. எத்தனை பேர் கேட்கும்னு நினைக்கிறீங்க? ஒருத்தர் தான் ஏன் ஒரு கேட்ட உயருது. பேதுரு எப்போ பார்த்தாலும் முந்தியே என்ன செஞ்சான்? ஆமாம், இடையில பிந்துன மாதிரி இருந்தாலும் முந்திட்டே போயிட்டான். ஆகவே முந்தி செயல்படுகிறவர்களாக இருப்பீர்கள் என்றால், ஒருவேளை ஒரு பின்தங்குற நிலைமை இருந்தாலும் ஆண்டவர் விடவே மாட்டார். உங்களை தொடர்ந்து நடத்தி செல்லக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு தர முடியும். இந்த நாளில் லூக்கா 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து குருடனை குறித்த ஒரு காரியத்திலிருந்து உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை இந்த நாளில் பேசும்படியாக ஆண்டவருக்குள்ளே ஆசைப்படுகிறேன். கேட்கும்படியாய் செய்த ஒரு காரியம். அந்த குருடன் அந்த வழிப்பாதையில் நீண்ட காலமாக இருந்து என்ன செய்தான்? ஆனால் ஒரு யூதன் பிச்சை எடுக்கக்கூடாது வேத முறைமையின்படி. இப்போ வேத முறைமையின்படி ஒரு யூதன் என்ன செய்யக்கூடாது? அப்புறம் நான் குருடனாக பிறந்தால் என்ன பாஷை செய்கிறது அப்படின்னு கேட்கலாம். அது யார்கிட்ட கேட்டிருக்கணும்? ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கலாம். ஏன்ட்ட கேட்டு எந்த பிரயோஜனம் இல்லை. நான் குருடனாய் பிறந்து விட்டேன், நான் என்ன தான் செய்ய போகிறேன்? எனக்கு எளிதான ஒன்று என்னவென்றால் பிச்சை எடுப்பது. அதனால் அவர் சொல்லிட்டான், எந்த ரோட்டில் ரொம்ப கூட்டமாக இருக்கோ அங்கே கொண்டு என்ன செஞ்சிருங்க, விட்டுருங்க, அப்புறம் நான் பார்த்துக்கிறேன். காலையில் விடுங்க, சாயங்காலம் கூட்டிகிட்டு போயிடுங்க. நான் அங்கே உட்காந்து ஜனங்களுடைய நடக்கிற சத்தங்களை வைத்துக்கொண்டு, அது ஐயாவான்னு தெரியாது, அம்மாவான்னு தெரியாது. சிலர் செருப்போட்டு நடந்தால் ரொம்ப தூரத்துக்கே கேட்கலாம், டபாக்கா டபாக்கா டபாக். சரி இருக்கட்டும், கண்டுபிடிச்சிடுவான். கண்டுபிடிச்சி ஐயா அம்மா தப்பிச்சிடக்கூடாதுல்ல. என்னடா அம்மாவை ஐயான்னு கூப்பிட்டானே, ஐயா அம்மான்ட்டானே, முடிஞ்சு போச்சு. ரெண்டு பேரையும் விடலைன்னு அர்த்தம். கூப்பிட்டான். அவனுக்கு என்ன கிடைத்தது? பிச்சை கிடைத்தது.
வாழ்க்கையெல்லாம் அவன் நினச்சிட்டான், நான் குருடன், எனக்கு கிடைச்சது எது? இந்த சாலை. என்னை கொண்டு இந்த இடத்துல விட்டுருவாங்க. காலை முதல் மாலை வரைக்கும் என் தொழில் என்ன தொழில்? ஐயா அம்மா ஏதாவது போடுங்க. எத்தனை பேர் அந்த வழியாக வந்தார்களோ தெரியாது. ஒருவேளை நல்லவன் வந்திருப்பான், ஆசாரியன் கூட என்ன செய்திருக்கலாம், தேவ பணிபடை செய்கிறவர்களில் ஒரு சிலரும் கூட அந்த வழியாக வந்திருக்கலாம். அவர்கள் வந்ததினாலே, அந்த பாதையிலே வந்ததினாலே ஒரு நன்மை அவனுடைய காதுகளிலே விழவே இல்லை. விழுந்த நன்மை என்ன? யாராவது தான் கேட்டால் என்ன கொடுப்பாங்க? ஆனால் இயேசு வருகிறார் என்ற ஒரு காரியத்தை அவன் அறிந்து கொள்ள என்று முடிந்ததோ அன்றே வாழ்க்கை மாற்றம். நாம் செய்கிற பல வேலைகள் இருக்கலாம், பலவிதமான காரியங்கள் இருக்கலாம், பலவித மனிதர்களோடு கூட பலவிதமான காரியங்களோடு நம்முடைய வாழ்க்கை நடத்தப்பட்டு நாம் போஷிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டாலும் நாம் இருக்கிற இடத்துல யார் வரணும்? இயேசு வரணும். இயேசு வருவார் என்றால் நிச்சயமாக பாதையும் மாறும், அவனுடைய நிரந்தர நிலைமையும் மாறும். இயேசு மட்டும் வரலன்னா அவன் சாவு மட்டும் அங்கே என்ன உட்காந்து என்ன செஞ்சுருப்பான்? ஆமாம், கொஞ்சம் குண்டாக இருப்பான். நான் இந்த கொரோனா நாட்களில் வீடுகளில் போய் ஒரு சிலரை பார்க்க போனேன். மற்ற நாட்கள்லாம் அவங்கள ஒல்லியாக பார்த்தேன். ஆனால் கொரோனாவில் நான் நினச்சேன் போன மக்கள் ஒல்லியாக இருப்பாங்கன்னு நினச்சேன். அவங்க எப்படி தான் இருந்தாங்க? சற்று குண்டாகவே இருந்தார்கள். இருக்கட்டும். ஆகவே இவன் ஒருவேளை என்ன செய்யலாம்? குண்டாக மாறலாம். பார்வை தெரிவதும் இல்லை, தன் வாழ்க்கையை அவனால் நிர்மாணிக்கவும் முடியாது. ஒரு குறுகிய வட்டத்திலே ஓடிக்கொண்டிருந்த அவனுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக இயேசு வந்தார். அவர் எப்பவும் ஒரு நோக்கம் இல்லாமல் வரமாட்டார். ஆகவே ஒரு நோக்கத்தோடு இயேசு அவன் எந்த சாலையில் அமர்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தானோ அந்த சாலை வழியாக இயேசு வந்தார். இயேசு வந்தார் யாருமே சொல்லலை. அவன் எப்படி கண்டுகொண்டான் என்பதையும் நீங்கள் அந்த பகுதியிலே பார்ப்பீர்கள் என்றால், இதுவரைக்கும் கேட்குற சத்தம் எப்போமாவது ஒரு சிலர் போகிற சத்தம் கேட்டுருச்சு. ஆனால் இப்போ எப்படி சத்தம் என்ன கேட்குது? தடதடா தடதடா தடதடா, ஒரே ஒரு கலக்கலான ஒரு சத்தம். என்னடா நம்ம வாழ்க்கையில் ரொம்ப நாளாக பிச்சை எடுக்கிறோம், இதுவரைக்கும் கேட்காத ஒரு சத்தம் எனக்கு கேட்குதே அப்படின்னு அவன் கேட்ட உடனே அலர்ட் ஆகிட்டான். ஒருத்தனாக வந்தால் ஈஸியாக பிச்சை வாங்கிடலாம், பெருங்கூட்டமாக வந்தால் என்ன கிடைக்காது? அவனுடைய நோக்கமே வேறு. ஏன்னா அது வேறு மாதிரி போயிட்டுருக்கனால இவனை யாரும் என்ன செய்ய போகிறதில்ல. ஏழைக்கு இறங்க வேண்டும் என்று இருந்தாலும், ஏழைக்கு இறங்கினால் அவன் கர்த்தருக்கு கொடுக்கிறான் என்ற காரியம் இருந்தாலும், இப்போ அவங்களுடைய ரொம்ப வேகமான ஒரு சூழ்நிலையினால் யாரும் மேலே கண்ணுப்படாது, அங்கே உட்காந்துருக்க மேலே. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவன் அந்த பாதையில் அமர்ந்து இருக்கும் பொழுது சத்தத்தை கேட்கும்போது ஜனங்கள் சொல்லுகிறார்கள், இயேசு வருகிறார். என்ன வர்றாரு? இயேசு வருகிறார். ஆண்டவர் எப்படியோ கிருபையாக வாழ்க்கையில் இயேசு என்பவரை குறித்து கேள்விப்படும்படியான ஒரு பாக்கியத்தை ஆண்டைக்கு கொடுத்தார். இன்னைக்கு கேள்விப்படும்படியாக மட்டுமல்ல, காணும்படியான ஒரு பாக்கியத்தையே நமக்கு கொடுத்துருக்கிறார். கண்கள் இருந்தது, ஆனால் பார்வை கிடையாது. கண்கள் இருந்தும் பார்வை இல்லாத அவன் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிற ஒரு காரியம் அவன் பின்னுள்ள வாழ்க்கை என்ன செய்யும்? மாற்றும் என்பதை அறிந்த தேவன் கேள்விப்பட செய்தார். எல்லாருக்கும் தேவன் கேள்விப்பட செய்வதே. ஆகவே கேள்விப்பட்ட இயேசுவை குறித்து கேள்விப்பட்டால் அவர்கள் பாக்கியவான்கள். என்ன கேள்விப்பட்டிருப்பான்? இப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார், இயேசு என்ற ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன செய்வார்? அவன் கேள்விப்பட்டது கொஞ்சம்தான். கொஞ்சம் கேள்விப்பட்டதற்கு இயேசு அந்த பாதையிலே வருகிறார் என்பதை அறிந்து செயல்பட்டதற்கு கர்த்தர் ஒரு பெரிய பரிசு கொடுத்துட்டார்.
என்ன கொடுத்தாரு? கொஞ்சம் தான் கேட்டிருப்பான். என்ன கேட்டான்னு சொல்லிட்டேன். இயேசுன்னு ஒருவர் இருக்கார், அவர் அற்புதம் செய்வார். என்னைக்காவது வாய் திறந்து அவர்கிட்ட கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னானா? டெய்லி சொல்லியிருப்பான், என்னை பிச்சை எடுக்கிற இடத்துல விட்டுரு, திரும்ப பிச்சை எடுத்து முடிச்சிடுவேன், இல்லை எங்கே கூட்டிகிட்டு போயிரு இப்படிலாம் சொன்னானே. ஒரு நாள் பிச்சை எடுக்கிறத நிறுத்திவிட்டு இயேசு இருக்க இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னானா? ஆனாலும் கிருபையுள்ளவர் இறங்கினார், உண்டாக்கினவர் இறங்கினார், அவனுக்கு பெயர் வைத்தவர் இறங்கினார், அவனுடைய ஆத்துமாவில் ஏறப்பட்டது என்பதற்காக அவனுக்கு இறங்கினவர். இன்றைக்கி ஆத்துமாவின் விலை மதிப்பும் நமக்கு சரி, நம்முடைய விலை மதிப்பும் பேச மாட்டேன். நீங்கள் விலை மதிப்பே கிடையாதா? யூ ஆர் ஸோ ப்ரெஷியஸ் அப்படின்னு போட்டிருக்கு. உங்களுக்கு விலை மதிப்புக்கு ஈடாக உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் வச்சாலும் வேதத்தின்படி பத்தாது. வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவார் என்ற அடிப்படையில் அப்படி நடந்தால் நம்ம அதனால் கொஞ்சம் கேள்விப்பட்டதற்கே இயேசு தன் மரணத்துக்கு முன்பதாக அந்த பாதை வழியாக பயணித்திருக்கிறார். அதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன செஞ்சார்? கேள்விப்பட்டவன் கேள்விப்பட்ட காரியத்தின்படி காரியங்களை காண கர்த்தர் அன்றைக்கு வந்தார். கேள்விப்பட்டவன் கேள்விப்பட்ட அடையத்தில் என்ன அடிப்படை? இயேசு விடுதலை தருகிறவர், அவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் என்ன செய்வார்? அந்த கேள்விப்பட்ட அளவுக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்த, ஏனென்றால் காணாதவர்கள் காணும்படியாக, அறியாதவர்கள் அறியும்படியாக, ருசிக்க விரும்புகிறவர்கள் ருசிக்கும்படியாக. ஆகவே என்னென்ன நிலைமைகளிலே தேவனோடு ஐக்கியப்பட விரும்புகிறார்களோ அதை கொடுக்க விரும்பின தேவன் இந்த குருடன் எந்த அளவுக்கு கேள்விப்பட்டானோ அந்த அளவின்படியே அவன் தேவனை காண. சப்போஸ் ஆண்டவர் அந்த பக்கம் வரல, இவன் கேள்விப்பட்ட நிலைமையோடு அப்படியே இருந்திருந்தால் அவன் அந்த ஆண்டவரை பற்றி என்ன நினச்சிருப்பான்? என்னங்க பேச மாட்டேன்றீங்க? ஆஸ்பத்திரின்னா போனால் தான், ஆஸ்பத்திரிக்கே போனால் யாரும் உதவி, அது உண்மை தான். ஆனால் ஆண்டவர் பெரியவர் தான், மனுஷன் எல்லாம் ரைட் இருக்கட்டும். ஆனால் கேள்விப்பட்ட அளவிலே இயேசு பெரியவர், அற்புதங்கள் செய்கிறார், இதெல்லாம் கேள்விப்பட்ட நிலைமையிலே இருந்தால் அவன் வாழ்க்கை எப்படி முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்க? தேவனை அறியாமலே முடிஞ்சிருக்கும். தேவன் அந்த நிலைமையை அவனுடைய வாழ்க்கையில் அனுமதியாதபடி கேள்விப்பட்டபடி அறிந்து கொள்ள. ருசித்தானா, தாகமாக இருந்தானா, சகைவு போலன்னு கிடையாது. இன்னும் கொஞ்சம் பேர் இயேசுவை தேடி போனாங்க. எங்கேயா போனீங்க? எதுக்கு போனேன்? திங்க போனான். சிலர் சாப்பிட்றதுக்காக போனான். ஆனால் இவன் அப்படியே அல்ல. கேள்விப்பட்டான், அவனுக்கு என்ன ஆசை வரலையோ தெரியல, நம்ம இங்கேயே என்ன செஞ்சுருவோம், ஒருவேளை சகை மாதிரி இருந்துட்டானோன்னு தெரியலை, அவர் ஒரு மேலே இறக்கம் வச்சா இந்த பக்கமாக வரட்டும். அந்த கொஞ்சம் கேள்விப்பட்டதுக்கு கொஞ்சம் உண்டான அந்த நம்பிக்கைக்கு, ஏனென்றால் விதை விதைக்கிறவன் விதை எல்லா பக்கமும் விதைப்பது போல முள்ளுள்ள இடத்திலும் விதைப்பான், பாதையிலும் விதைப்பான், கற்பாறையிலும் எல்லா இடத்திலும் விதைப்பான், நல்ல நிலத்திலையும். ஆகவே இவனுடைய நிலத்தில் அது விதைக்கப்பட்டது, ஆனால் வளராமல் இருந்தது. ஆனால் அந்தைய காலகட்டத்தில், அந்தைய சூழ்நிலையில் ஒரு பெரும் சத்தத்தை அவன் கேட்டபோது, அது என்ன சத்தம் என்று கேட்கிறான். இயேசு வருகிறார். ஒருவேளை அவனை கொண்டு போய் விட யாரும் இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா கொண்டு போய் விட்டு இவன் கண்ணு தெரிஞ்சுன்னா இவன் வர்ற காசை யார்கிட்ட தரமாட்டான். சிலர் நமக்கு கொத்தடிமையாக இருந்தால் நமக்கு லாபம் இல்லையா? அது உங்களை சரி அப்புறம் வச்சுக்கோ. இவன் நான் கட்ட ஊற்று விட்டுட்டா இவன்கிட்ட இருந்து என்ன வராது? வசூல் வராது. அதனால் இருந்தால் சந்தோஷப்படுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். ஆனால் கர்த்தர், நீ கஷ்டப்படணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்க, நீ வாழ்க்கையில் முன்னேறக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்க, சிலவன் அன்பராக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், சொந்தமாக இருக்கலாம், கூட பிறந்தவர்களாகவும் இருக்கலாம். இதெல்லாம் நான் உலகத்தில் நான் பார்த்து கொண்டு, ஆனால் அப்படிப்பட்ட இடத்துல
இயேசு என்பவரை குறித்து கேள்விப்பட்ட வார்த்தை, அவர் விடுவிக்கக்கூடியவர் என்பதை குறித்து கேள்விப்பட்ட வார்த்தை, அவரிடத்தில் வருகிறவர்கள் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அவர்களுக்கு சுகத்தை கொடுப்பார் என்ற ஒரு வார்த்தை அவனுக்குள் இருந்தபடினாலே, எப்படி சமாரிய ஸ்திரீக்குள் தேவனை தொழுது கொள்ளும் நிலைமை இருந்ததினாலே தேவன் செய்தது போல கர்த்தர் இந்த குருடனுக்கும் அற்புதம் செய்யும்படியாக அவன் இருந்த சாலை வழியாக அன்றைக்கு வந்தார். சத்தத்தை பார்த்தா இயேசு வருகிறான்னு கேள்விப்பட்ட உடனே ஆரம்பிச்சிட்டான் கூக்குறல. எப்படி கூப்பிட்டான்? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அப்போ ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையை குறித்து கேள்விப்படும் பொழுது தொடர்ந்து மகிழ்ச்சியான காரியங்கள் கேள்விப்படத்தக்கதான காரியத்தை கர்த்தர் செய்வார். தாவீதுடைய வாழ்க்கையில் எப்படியோ அதை போல் நம்முடைய வாழ்க்கையிலையும் கேள்விப்பட கர்த்தர் நிச்சயமாய் அருள் சொல்வார், செய்வார். பொய் சொல்லுக தேவன் அல்ல, மனம் மாறுகிற தேவனும் அல்ல, சொல்லியும் செய்யாமல் இருக்க போகிற தேவனும் அல்ல. ஆகவே அவன் கேள்விப்பட்ட அந்த காரியத்தின் அடிப்படையில், வருகிற அந்த சூழ்நிலைகளை அடிப்படையில் தாவீதின் குமாரனே என்று சத்தம் போட்டான். ஆனால் பார்த்தீங்கன்னா அதற்கு எந்த விதமான ஒரு அவனை மாற்றக்கூடிய அல்லது தனக்கு நிறைவு கிடைக்கக்கூடிய ஒரு காரியமும் நடக்கலை. சத்தத்தை தூரத்தில் கேட்குறான். இயேசு வருகிறார். கேள்விப்பட்டானே அதை செய்யக்கூடியவர் வருகிறார், என்னால் பார்க்க முடியாது. ஆகவே தன்னுடைய சத்தத்தை உயர்த்தினான். எவ்வளவு சத்தம் போடமோ, சத்தம் கிட்ட வர 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 அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? எப்படி ஆகிலும் கேட்டுருவார். ஒருவேளை எங்கள் அப்பா மாதிரி கிடையாது, எங்கள் அம்மா மாதிரி கிடையாது, எங்கள் அண்ணன் தம்பி மாதிரி தங்கச்சி மாதிரி கிடையாது, அவர் கடவுள். ஆகவே என்ன செய்வார்? கேட்டான். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டான். யார் மூலமாக கேட்டான்னு எனக்கு தெரியாது. விடுவிப்பார் என்பதை கேட்டான். இப்போ ஒரு நல்ல சந்தர்ப்பம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தின் அடிப்படையில் இப்போ அவர் வருகிறார் என்று கேள்விப்பட்ட போது போக முடியாட்டாலும், எந்த பக்கம் இருந்து வர்றாரு எப்படி இருக்கான்னு தெரியாட்டாலும், தன்னுடைய சத்தத்தை அவருக்கு நேராக அவர் காதுகள் கேட்கத்தக்க அளவுக்கு என்ன செய்தான்? எழுப்பினான். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவனுடைய காரியங்களை குறித்து நாம் அதிகமாய் கேள்விப்பட்டவர்கள். யாரிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவங்க அதிகமாக கணக்கு கொடுக்கணும். கொஞ்சம் கிடைச்சா கொஞ்சம், நிறைய கிடைச்சா நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நிறைய கிடைச்சாலும் அதை ஒரு பக்கமாக வச்சுட்டு அன்றாடம் காட்சி மாதிரியே வாழ்க்கையில் பயன்படுத்துகிறோம். எல்லாத்தையும் பயன்படுத்தணுமா பயன்படுத்தக்கூடாதா? ஆனால் நம்ம ஆளுக்கு ஜெபம் பண்ணும்போது மட்டும்தான் நான் பார்க்குறேன், இந்த கிடைச்ச வசனத்தெல்லாம் பிடிச்சி உலுக்கி அவங்களை உலுக்கி, கிட்டத்தில் இருக்கவங்களை உலுக்கி சில தூங்கி விடுறாங்க. அவங்க பாரத்தை தாங்க முடியாமல் ஒரு மாதிரியெல்லாம் ஆயிடும். சில பாஸ்டர் ஒரு மாதிரி ஆகிடுவார். இந்த மனுஷனை நான் எடுத்துக்கொள்ளும் பொழுது எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்றாயிடும். கொஞ்சம் தான் கேட்டான், கொஞ்சம்தான் அறிந்தான். ஆனாலும் கூட அவர் வர 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 ஏதாகிலும் ஒரு மாற்றம் அல்லது தான் அழைக்கப்படக்கூடிய ஏதாவது ஒரு காரியம் நிகழும் என்று நினைச்சா ஒன்றுமே நடக்கலை. தூரத்தில் கேட்கும்போது சரி கிட்ட வந்துடட்டும் அப்படியே நினச்சி அந்த சத்தத்தை கேட்டு கேட்டு இவன் ஒரு சத்தத்தை எழுப்பலாம். அது யாருடைய காதில் விழலை, விழாமல் நிச்சயம் விழுந்திருக்கும். ஆண்டவர் அப்படியே கடந்து போக ஆரம்பித்தார். எப்படி இருந்திருக்குன்னு யோசிப்பாருங்க. எவ்வளோ பெரிய டிசப்பாயின்மெண்ட். அங்கே இருக்க பயலாம், டேய் சத்தம் போடாத, தொலைச்சி போடுவேன், நீ என்ன செய்யப்படாது. ஆமாம், இன்றைக்கு இது போன்ற ஒரு நிலைமைகள் இருக்கத்தான். இவனும் எவனுக்கும் உதவி செய்ய மாட்டான். உதவி செய்யக்கூடியவர் இருந்தாலும் உதவி தேவையுள்ளவனை அவர்கிட்ட கொண்டு போய் விட மாட்டான். சில வேளை நீங்கள் பார்ப்பீங்க, வைக்கோல் போர்கிட்ட நாய் படுத்துக்கும், அதுவும் வைக்க திங்காது.
திங்கிற மாட்டையும் வா. பரிசேய சதுசேய நீயும் போக மாட்ட, போறவனையும் போக. இப்படிப்பட்ட கூட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு உலகத்தில் நிறைவாக இருக்கிறது. நாம் தேவனை குறித்து கேள்விப்பட்டாலும், தேவனுடைய மேன்மையை குறித்து கேள்விப்பட்டாலும், அவரை குறித்து அறிந்த விதத்திலே அறியக்கூடிய பலவிதமான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகி நாம் தேவனை நோக்கி சில வேளைகள் அபயம் விடும்போது கூட நம்முடைய சத்தம் கேட்கப்படாதது போல நமக்கு தெரியலாம். இயேசு வருகிறார், இந்த கூட்டத்தை வச்சு இது பண்ணிக்கிறான். இவன் போட்ட சத்தத்தில் நிச்சயமா. ஆகவே என் சத்தமுக்கு ஆனால் என்ன கிடைக்கல? பதில் மட்டும் கிடைக்கல. ஜனங்கள் எவ்வளவு அதட்டினாலும் அவன் விடாமல் உறுதியாக இருந்தான். உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பிடிச்சாலும் பிடிச்சான். எதை பிடிச்சான்? ஆமாம், நிறைய பேர் முருங்கை மரத்தை தான் பிடிச்சிக்கிட்டு கிடக்கிறாங்க. முருங்கை மரம் பார்க்க பெருசாக இருக்கும், ஆனால் அதில் ஏறின பிடிச்சிங்கன்னா அந்த மரமும் உங்கள் மேலே விழுந்துடும். ஆனாலும் எதைத்தான் பிடிக்கணும்? பிடிச்ச புளியாங்கொப்ப பிடியா, அதை காட்டிலும், அதை படைச்சவர் அதை காட்டிலும் மேலானவர். எவ்வளவு அதட்டினாலும் அவன் கூப்பிடுதலுக்குரிய பதிலை அவன் பெற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் இனி அப்படியே சத்தம் குறைய குறைய, ஆனால் அவனுடைய மனம் என்ன செய்யவில்லை? அவரை கூப்பிடுகிறத பைபிளும் சொல்லுது, அண்டியும் இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிறவருடைய சத்தத்தை கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? அலட்சியம் செய்ய மாட்டார், நிராகரிக்க மாட்டார், கேட்காதவரை போல போக மாட்டார். கொஞ்சம் கேட்டதை வச்சு போய் பார்க்காட்டாலும் அவர் வந்த வழியில் வருகிறார் என்பதை அறிந்த பின்பு தன்னுடைய சத்தத்தை என்ன செய்தான்? ஆமாம், பைபிளும் சொல்லுது, அடக்கி கொள்ளாதே அப்படி இருக்கு. இன்னைக்கு தேவனிடத்தில் கத்தன்னு நான் சொல்லலை, மனம் திறந்து பேசுங்கள். நமக்கு மனம் திறக்க முடியாதபடி நிறையா மூடி போட்டு மூடி இருக்கு. முன்புள்ள நாட்களில் இந்த பணம், இந்த பர்சு இதெல்லாம் இல்லாத நாட்களில் இந்த முந்தானியில் முடிச்சுக்குவாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முடிச்சு ஏகப்பட்ட முடிச்சு காசை எடுக்கிறதுக்குள்ளே ரொம்ப பெரிய பிராண பிரச்சனை அது. அதே போல் இன்றைக்கு பலவிதமான காரியங்கள், பலவிதமான சூழ்நிலைகளை வச்சு முடிச்சு போட்டு ஆண்டவர் எங்கே வச்சாச்சு? முந்தானையில் போட்டாச்சு. இனிமே என்ன செய்ய வேண்டாம்? முடிச்சே போடாதீங்க, அவுத்து விட்டுருங்க. நீங்கள் அதை கட்டிட்டீங்கன்னா அதுவும் கட்டப்பட்டு இருக்கும். நீங்கள் அவிழ்த்தா, ஏன்னா பூமியில் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ, தேவ பிள்ளைகளாக இருந்து தேவ சித்தம் செய்கிறவர்களாக இருந்து தேவனுடைய காரியங்களை நீங்கள் நடப்பிக்கிறவர்களாக இருந்தால் பூமியிலிருந்து நீங்கள் சொன்னால் அவர் சொல்ல மாட்டேன்றீங்களே, கேட்பார், செய்வார், செவி கொடுப்பார், உதவி செய்வார். மனம் உடஞ்சி ஒவ்வொரு தடவை கூப்பிடும்போதும் மனம் உடஞ்சிக்கிட்டே போயிருக்கும். ஏன்னா அந்த பாதையில் போனவங்களுக்கு தான் தெரியும். முன்பதாக நின்று எலியா ஜெபம் பண்ணுறான், போய் அங்கே போய் சமுத்திர கரையாக பாரு, நான் போய் பார்க்குறேன், ஏன் ஒன்றுமே இல்லைன்னு. டவான்னு அவன் அடுத்த தடவை ஒவ்வொரு தடவை போயிட்டு வந்த முறையில் போய் 7 தடவை பாடுறான்னு துரத்திட்டு பேசாமல் விட்டுட்டான். ஆனால் ஒவ்வொரு தடவை வந்து பார்த்து சொல்லும்போது இல்லைன்னு சொல்லும்போதும் ஆகாப்புக்கும் கேட்கும், யாருக்கும் கேட்கும். எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும். நீ சொன்னபடி தானே ஏன் போனேன், சொன்னதுனால தானே இவ்வளவு காரியத்தையும் செஞ்சேன், என் விருப்பத்தின்படி செய்யலை. ஆனால் ஒரு ஜபத்தில் இதுவரைக்கும் பதில் கொடுத்தீரி, இப்போ என்ன ஜபத்துக்கு, ஒரு ஜபத்துக்கு என்ன செய்யலை? திரும்ப திரும்ப பண்ணுறேனே, சத்துருவும் கிட்டே நிற்கிறானே. நம்ம பிரச்சனை எங்கே நிற்கி? சுற்றி நிற்கிது. கிட்டணுன்னா பரவாயில்ல, சுற்றியே நிற்கிது. எங்கே திரும்பினாலும் யார் தான் தெரியுறான். ஆனாலும் எலியா தன் கடமையை செய்து கொண்டே இருந்தான். அம்மா எனக்கு ஒரு அப்பம் கொடு. ஐயா 2 அப்பம் சுடுறது தான் கொஞ்சம் மாவு தான் இருக்குது, ஆனாலும் எனக்கு தெரியாது, முதலாவது ஒரு சின்ன அப்பமாவது எனக்கு என்ன செஞ்சிரு, நீ கொடுத்துரு. சின்ன அப்பமாவது என்ன செய்ய எனக்கு. சரி என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, கொடுத்துருவோன்னு கொடுத்தா பஞ்சம் முடியும் மட்டும் என்ன
குறையவில்லை. ஆகவே இல்லை என்ற ஒரு சூழ்நிலை, கொடுக்க முடியாத நிலைமை இருந்தாலும் உன்னை தியாகம் பண்ணி செய்கிற காரியத்தையும் கர்த்தர் கணக்கில், ஏன்னா உன்னை கொண்டு என்ற ஒரு பகுதி அங்கே இருக்கிறபடியினாலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படியாக செய்வார். அன்னைக்கு எலியா வரலன்னா சந்தோஷம் மகிழ்ச்சி அவள் காதில் விழுந்துருக்குமா? எனக்கு அப்பம் சுடுன்னு கேட்டிருப்பானா? தண்ணி கொடுன்னு கேட்டிருப்பானா? அப்படி கேட்டதுனால தான், இவளும் கொண்டு வந்து நான் கொடுத்ததுனால தான் தினந்தோறும் அற்புதம் அவர்களுடைய காதுக்கும் அநேகருடைய காதுக்கும். ஆகவே சூழ்நிலைகளில் நாம் தேவனை அறிந்தபடி செயல்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது தடைகள் இருக்கலாம், பதிலற்றது போல கூட காணப்படலாம், தேவன் பதில் செய்யாதவர் போல காணப்படலாம். இயேசு பின்னாடியே வந்துட்டு, ஐயா என் மகனுக்கு இந்த மாதிரி சூழ்நிலை, ஏதாவது செய்யுங்க, உதவி செய்யுங்கன்னு சொன்னாலும் அறுவாட்டில் போயிட்டு இருந்தார். அப்படி போன சந்தர்ப்பங்களும் இருக்கிற. விட்டாளா? விடலை. விடாமல் பலனை பற்றி சீடர் கூட சொல்ல, அனுப்பி விடுங்கய்யா. அவரும் இவ போகிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டார், பிள்ளைகளின் அப்பத்தை டமார்னு அடுத்த போடு போட்டாலே பார்க்கணும். படைச்சவருக்கே ஒரு போடு போடுற அளவுக்கு போட்டா. அவரால் தப்பி போடவே, ஆமாம், அவர் யாக்கோ எத்தனுக்கும் தப்ப மாட்டேன்றாரு. அதே வேளை பிடிவாரன்ட்டு போட்டாலும் அவர் என்ன செய்ய மாட்டார்? தப்ப மாட்டார். நீ எத்தனாக இருந்தாலும் கவலைப்படாத, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கனால தப்ப மாட்டார். அதே போல் நீ பிடிவாரன்ட்டு ஆண்டவர் இடத்துல வசனத்துக்கு வசனம் செக்கு வச்சாலும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? வார்த்தையில் உண்மையுள்ளவர், பொய்யுரையாத தேவன், மனமாறாத தேவன், சொல்லியும் செய்யாமல் இருக்க மாட்டேன் என்று சொன்னவர் நிச்சயமாய் பதில் கொடுப்பார். முதல்ல நெருங்கி வர வரைக்கும் நம்பிக்கை, இப்போ கடந்து போக 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 உள்ள நம்பிக்கையும். இப்போ என்ன பாட்டு பாடலாம்? நட்டாற்றில் விட்டாரையா எளியேன் என்னை. நானும் பாடியிருக்கேன், பாடாதவான்லாம் பாடினவன் தான் சொல்கிறேன். நீங்களாம் பரிசுத்தவான்கள். நட்டாத்தில் விட்ட மாதிரி ஆகிப்போச்சு ஆண்டவரை. கரையில் இருந்தாலாவது மரியாதையாக நடந்து போயிருப்பேன். நட்டாத்தில் கொண்டு வந்து இப்படி செய்கிறே. மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுவது உண்டு. யாருக்கும் வர முடியும், விசுவாசத்தவனுக்கே வர முடியும். விசுவாசத்தை ஆபிரகாமுக்கே கூப்பிட்டு பேச வேண்டியதாக இருந்துச்சு இல்லையா? எப்போவெல்லாம் சுதி இறங்குதோ, ஆமாம், உங்களுக்கு சுதி எப்பவும் இறங்க விடாமல் டியூண்டாகவே உங்களை வச்சுருக்காரு. பைபிள் படிக்கும்போது பேசிப்புறாரு, வீட்டில் ஜெபம்னா பேசிப்புறாரு, இல்லை யாரையாவது கொண்டாவது, இல்லைன்னா யாரையாவது உங்களுக்காக ஜெபம் பண்ண வச்சு உங்களை ஏதோ ஒரு வகையில் என்ன செஞ்சு போகிறாருன்னா போடுன்னு போட்டுறாரு. அநேக பரிசுத்தவான்களுக்கு அப்படி கிடைக்கல. சோர்ந்து போகும் பொழுதெல்லாம் நம்மை தூக்குகிற தேவன், சோர்விலிருந்து நிலைநிறுத்துகிற தேவன். அவனை வச்சு ஒரு நோக்கம் என்றால் அந்த குருடனை வச்சு ஒரு நோக்கம். அல்லேலூயா. ஆகவே உன்னை வைத்த நோக்கம் நிச்சயமாய் நிறைவேறும். நிச்சயமாய் ஒப்புன்னு இருக்கணும். நல்ல முடிவு உண்டு, என் நம்பிக்கை வேணும். சொல்ல வாயை திறக்க மாட்டேன்னு. இன்னும் வசனம் தெரியாதாளா? அது இந்த ஜபையிலேருந்து வசனம் தெரியலன்னா ரொம்பவே கஷ்டம். நான் தான் கசைக்கு பிழிஞ்சு எடுத்து போடுறேன். இங்கேயே எனக்கே இவ்வளவு, நான் கூட வேறு யாரையா கொடுக்கப்படாதானா, நீ என்னையவே மாற்றுங்கன்னு கேட்டேன். அருமையான தேவ பிள்ளைகளை சரியாய் தெரிந்து கொள்ளுங்கள். கொஞ்சம் வார்த்தை கேட்டான், நம்பிக்கையோடு கூப்பிட்டான், சத்தத்தை வச்சு. இயேசுவை பார்க்கல, இயேசு வருகிறான்ற வார்த்தையை கேட்டு, இயேசு வருகிற கேள்விப்பட்டதை வைத்து கேட்குறான். கிட்ட கேட்கும்போது ரொம்ப சந்தோஷம், ஏதாவது நடந்துரும்னு. ஆனால் அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேடாக ஆனாலும் விட்டானா? கர்த்தர் அவனை சோதித்து பார்த்தார். ஒருவேளை கடந்து போகிற நிலைமை வந்தால், ஒருவேளை எனக்கெல்லாம் இது என்ன செய்யாது, நம்ம எப்போவுமே கிடைக்காதுன்னு சொல்கிற ஆள் தானே. இது எனக்கு இனிமேல் கிடைக்காது போல் இருக்குது, இனிமேல் எல்லாமே பூஜ்ஜியம்தான். ஆனாலும் சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில் என்ற வசனத்துக்கு ஏற்க சிறுமைப்பட்டவர்களை மீட்கும்படியாக வந்த தேவன், சிறுமைப்பட்டவனை அவன் சிறுமையிலிருந்து மீட்கும்படியாக வந்த தேவன், சிறுமைப்பட்டவருடைய கூக்குரலை தேவன் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார், அடக்கி. அவர் கேட்காதவர் போல தான் சென்றாரே என்று அவர் போயிடுச்சு. எல்லாம் அப்படியே அமைதலாகி போச்சு.
ஆனாலும் கூப்பிடுகிறத திடீர்னு இன்னொரு சத்தம் அவனை கூப்பிடுது. இன்னொரு சத்தம் பிறர் மூலமாக கேள்விப்பட்டான் இயேசு என்று ஒருவர் இருக்கிறார், விடுதலை போகல. சரி இருக்கட்டும். இப்போ நல்ல சந்தர்ப்பம் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல ஒரு சந்தர்ப்பம் கிட்ட கிடச்சிது. ஆனால் அவனுக்கு கேட்ட மாதிரி இயேசுவை அங்கே பார்க்க முடியாத ஒரு நிலைமை இருந்தாலும், மனிதர்களும் தடைப்படுத்தினாலும், அவன் தன் சத்தத்தை நிறுத்தாமல் செய்து கொண்டே இருந்தபடியினாலே இயேசுவை நிறுத்திடுச்சா? போகிறவரை நிறுத்திச்சா இல்லையா? யாருங்க அவரை பிடிச்சி நிறுத்தினா? இந்த ஒரு மனிதனுடைய ஒரு கூக்குரல், இதயம் உடைந்தவனுடைய கூக்குறுதல், நெருக்கப்பட்டவனுடைய ஒரு கூக்குரல், அவனை உண்டாக்கின தேவன் அவனை குறித்து வைத்திருந்தாரே அந்த நோக்கத்தின் கூக்குரல் அவருடைய காதுகளில். இப்போ தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களே, ஆண்டவருடைய பிள்ளையாக மாறிட்டீங்களே, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறீர்களே, ஆண்டவருடைய வழி நடக்கிறீர்களே, அவருடைய பிள்ளையாக இருக்கிறீர்களே, அவர் தலையாகவும் நாம் எவ்வளவோ ஹையர் பிரான்ச். இதெல்லாம் நான் சொல்கிறது தான். அது நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு அது உங்களுக்கு தான் தெரியும். உங்களை தாண்டி அவர் போயிடுவாரா? அவன் சத்தத்தை தாண்டி அவரால் போக முடியல. யார் சத்தத்தை தாண்டி பிடிக்க முடியாது. அவனுக்காக யாரும் உதவி செய்ய மாட்டாங்க, யாரும் பேசலை. ஆனாலும் கூட அவன் சத்தத்தை தாண்டவில்லை. உங்கள் சத்தம் எப்படி சத்தமாக இருக்கணும்? தேவனை நிறுத்துகிற சத்தமாய் மாறணும். அதுக்குத்தான் தேவனை மனசார, எதுக்கு? தேவனை நிறுத்துறதுக்கு. நம்ம விரட்டுறதுக்காகவே சத்தம் போடுறோம். பைபிளும் சொல்லுது, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்க போகிறவன், செத்து போனவன், சாகிறதுக்கு இருக்கிறவனும் யாரை என்ன செய்ய மாட்டாங்க? மகிமைப்படுத்த மாட்டாங்க. அவன் தாவீதின் குமாரன் என்று தேவனை மகிமைப்படுத்துகிறான். வேதமும் சொல்லுகிறது, அவரை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் கடந்து வந்து கிரியை செய்கிறவர். மகிமைப்படுத்தினான். ஆனாலும் அந்த மகிமை அங்கே முழு பலனை தருவது போன்ற நிலைமையை அவன் பார்க்க முடியாவிட்டாலும் தான் செய்வதை நிறுத்தி கொள்ளவில்லை. எப்படி ஒரு நண்பனுடைய வீட்டில் ராத்திரி போய் ஃப்ரெண்டு டிஸ்டர்ப் பண்ண, எப்பா எனக்கு கொடுக்க ஒன்றுமில்ல, இன்னும் தேடி வந்துட்டானாலும் அவன் திறக்காது இருக்கிறதுக்கு எத்தனை சாக்கு சொன்னாலும் என்ன செய்யலை? போகவே இல்லை. ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதி எத்தனை தடவை அவட்ட போய் நின்னாலும், நியாயம் விசாரிக்காமல் இருந்தாலும் எங்கே போய் நின்றுட்டா? அவனே நோத்தி இப்போ மூஞ்சிலேயே முழிக்கப்படாது, ஒழிக்கணும்னா என்ன செஞ்சிடணும்? தவறான ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கலாம். அவனே சரியான தீர்ப்பு கொடுப்பான் என்றால், உன் ஆண்டவர், உன்னை மீட்டவர், உன்னை ரட்சிக்கிறவர், உன்னை குறித்த பரிபூர்ண சித்தம் உள்ளவர், தீர்மானம் உள்ளவர் செய்ய மாட்டாரா? அவர் அற்புதங்களின் தேவன், அவர் அதிசயங்களின் தேவன், அதிசயமான காரியங்களை செய்கிறவர். நிச்சயமாய் உன் கூப்பிடுதலுக்கு உன் சத்தம் ஆண்டவரை நிறுத்தணும். மற்ற சத்தம் திடீர்னு கம்முன்னு இருக்குது, எல்லா சத்தமும் நின்று போச்சு. ஆண்டவர் நின்றுட்டாரு, எல்லா சத்தமும் திகைத்தான். ஆனால் திடீர்னு ஒரு சத்தம், போதகர் உன்னை என்ன செய்கிறார்? அழைச்சாரோ இல்லையா, இருக்க அம்புட்டு என்ன செஞ்சா? நம்மால் எதையுமே விட மாட்டா. இதுவரைக்கும் வந்ததெல்லாம் போயிடக்கூடாதப்பா, அதுவும் வேணும் இதுவும் வேணும். அதனால தான் உள்ளதும் போச்சு. ஆமாம், எப்படின்னா, நீங்கள் இந்த உலகத்திலிருந்து எழுப்பப்பட்டதுண்டானால் மேலானதை, இது நம்முடைய வாழ்க்கையில் தேவை. மேலானதை நாடாத பட்சத்தில் கீழானதையே யோசித்து கொண்டு இருப்போம் என்றால், அவன் ஒரு முற்றுப்புள்ளிக்க வேண்டாம், இனிமே இந்த தொழிலை செத்தாலும் செய்ய மாட்டேன். சிலவன் குருடை மாதிரி இருக்கவே மாட்டான், ஆனால் குருடை மாதிரி நடிப்பேன். பார்த்துங்க, ஒரு கருப்பு கண்ணாடியை போட்டு இப்படியே தாட்டிக்கு திருப்பேன், ஆனால் நல்லா கண்ணு தெரியும். நான் சில வேளை இந்த ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட்லாம் பார்ப்போம். அவனை நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு கோலத்தில் இருப்பான். இவன் பழைய கோலத்துக்கே ஒரு முடிவை உண்டாக்கினான். நாமும் பழையவைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்காதபடி
நாம் கூப்பிடுவோம் என்றால் நம்முடைய கூப்பிடுதலை கர்த்தர் என்ன செய்ய மாட்டார். ஆமாம், அவன் அநீதிமானாக கூப்பிட்டான், நான் நீதிமானாய் கூப்பிடும் பொழுது நீதிமானுடைய கூப்பிடுதலுக்கு என்று இருக்கிறது. கர்த்தர் நம்முடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கத்தக்கதாக நம்முடைய ஸ்டேட்டஸே மாற்றிட்டாரியா. உங்கள் ஸ்டேட்டஸ்லாம் இப்போ எப்படிப்பட்ட ஸ்டேட்டஸாக இருக்கணும்? நீங்கள் நீதிமானுடைய ஸ்டேட்டஸில் இருக்கும்போது எங்கே போய் நிற்கக்கூடாது. ஆம், எத்தனை தடவை ஆபிரகாம் தேவனிடத்தில் பேசினாலும் ஆண்டவர் அவனுக்கு என்ன கொடுத்தார்? பதில் கொடுத்தார். ஏனெண்டா கேட்டு மகிழும்படியா. இந்த ஒரு விசை நம்முடைய தேவன் கேட்க செய்கிறவர். நாம் அவரிடத்தில் வைக்கிற விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், முறையிடுதல், ஒவ்வொரு காரியத்தையுமே கர்த்தர் கேட்கிறவராயிருக்கிறார். நம்ம காதுகளை என்ன செய்கிறதில்ல. சில சூழ்நிலை, இவனுடைய சூழ்நிலையில் அடைத்து கொண்டது போல காணப்பட்டாலும் தேவன் உண்மையாக அடைக்கவே இல்லை. அழைத்து வந்தார். எல்லாத்தையும் தூக்கிட்டு போனால் கர்த்தர் அவனுக்கு என்ன செய்தார்? விடுதலை கொடுத்தாரா? சந்தோஷமாக அனுப்புனாரா? இப்போ தேவனுடைய சத்தத்தை கேட்கும்போது அவனுக்கு எப்படி இருக்கும்? கலந்து கேட்டான், இப்போ தனித்து கேட்டான். நீங்கள் பலர் மூலமாய் தேவனை குறித்து கேள்விப்படுகிற நிலைமைகள் வேற. ஆனால் தனித்து தேவன் நடத்துகிற பாதை எப்பொழுதுமே தாழ்நிலை அல்ல, உயர்நிலை. மேலும் மேலும் உயர்த்துகிற தேவன். சரி, இதெல்லாம் நல்லா இருக்குது, அவனை பற்றி சொல்லிவிட்டீங்க, கதையை முடிச்சிட்டீங்க. இப்போ நம்ம நிலைமை எப்படின்னு கொஞ்சம் பார்க்கணும்ல. இங்கே வரும்போது தான் கொஞ்சம் எப்படி இருக்கும்னா மன கசட்டமாக இருக்கும். இப்போ அவனை சொல்வது ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், கொஞ்சம் அப்படியே சோத்திரம் இல்லையா. இப்போது நம்ம நிலைமை, அவனுக்கு கண்ணு தெரியாது, அவனை எவனா கொண்டு வந்து விடணும் எல்லாமே அப்படி. ஆனால் நமக்கு எல்லாமே தெரியும். தெரியுமா தெரியாதானா? நல்லா தெரியும். வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஏசாயா 42ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்கிறது, என் தாசனை அல்லாமல் குருடனை. சூப்பர் குருடன். அது கண்கள் திறக்கப்படத்தக்க நிலைமையிலே காணப்பட்ட குருடன். ஆனால் இங்கே பாருங்கள், போட்டு தள்ளுறாரு தேவ ஜனத்தை. அங்கே ஒருத்தன் நின்று கத்திட்டு அடைக்கான். இங்கே மொத்தமாகவே இல்லாமல் எப்படி இருக்குது? கண்ணு திறந்தவன் பேச்சுக்கிட்டு அடக்கா. ஆனால் கண்ணு திறந்தவன் கண்ணெல்லாம் எப்படி இருக்குது? என் தாசனை. தாசன்னா அது என்ன ரெஸ்பெக்டபிள் வே. சில வேளை புள்ளன்னு இருக்கு, நம்ம ஏன் புள்ளன்னு சொன்னோம்னா அது நிலமை. இதயத்துக்கு ஏற்றவங்க, இதயத்துக்கு 1000 இருந்தாலும் அது என் புள்ள தான் பார்க்க லெவலில் பாருங்க ஐயா. அப்போ அந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார்னு யோசிப்பாருங்க. குருடனுக்கு எதுவுமே தெரியாது. அவனை எங்கேயாவது கொண்டு விடணும், அங்கேயே உட்காந்துருப்பான். அப்புறம் அவனுடைய கலெக்ஷன்லாம் இன்னொருத்தன் வாங்கிட்டு போயிடுவான். போய் மறுபடியும் என்ன தான் போடுவான் அவனுக்கு? அளந்து போடாட்டே இன்றைக்கி நிறையெல்லாம் வரலடா, கொஞ்சம் தான் வந்துச்சு. ஆனால் இப்போ உள்ள பிச்சைகள்லாம் ரொம்ப நோட்டை தடவியே கண்டுபிடிச்சிப்பேன். சரி விட்டுருவோம். என் தாசனை கண்கள் திறக்கப்பட்டவர்களாக இருந்து அநேகருடைய கண்களை திறக்கும்படியாக கர்த்தர் வைத்தார். இன்றைக்கி அநேகருடைய கண்கள் என்னதான் தேவனுடைய மகத்துவங்களை, தேவனுடைய கிரியைகளை பார்த்தாலும் எப்படி தான் உட்காந்துருக்காங்க? திருன்னு உட்காந்துருக்காங்க. எப்படி முழிக்குது? திருன்னு முழிக்குது. எது திருன்னு முழிக்கும் உங்களுக்கு தெரியும். அந்த பிரச்சனை எப்படின்னா, பகலில் அது ஒழுங்காக கண்ணு தெரியாது, ராத்திரி தான் இப்படி இருக்காங்க. இவங்களுக்கு வேறையெல்லாம் நல்லா கண்ணு தெரியும். ஆனால் எது கண்ணு தெரியாது? தேவனும் தேவனுடைய காரியங்களும் கண்ணு தெரியாது. கேட்குறான் ஆண்டவரை பார்த்து, நாங்களும் ஆமாடா நீயும் குருடன் தான்ன்றார். பரிசே சதிச்சே வேறப்பா, நாங்களும் குருடரோ? ஆமாம் நீயும் குருடன் தான்ப்பா. அப்புறம் எப்படி உங்கள்கிட்ட வந்து இப்படி நேரமாக பார்த்து பேசுனா? அது அடுத்த கதை வச்சுக்கோ. என் தாசனை அல்லாமல், அப்போ தாசன் என்ற நிலைமைக்குள் வந்தால் இவனும் இஸ்ரவேலன் தான். தாவீது குமாரனை அழைக்கணும்னா இஸ்ரவேலன் இல்லாமல் என்ன செய்ய முடியாது?
இருக்கட்டும். என் தாசனை எல்லாம். அப்போ தங்களை தாங்களே அநேக காரியத்தை போட்டு கண்ணை என்ன செஞ்சுக்கிறது? ஏன்னா பார்த்தா தானே பிரச்சனை. பைபிள் சொல்லுது, வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி மனக்கண்கள். எத்தனை பேருக்கு மனக்கண்ணு திறந்துருக்கு? திறந்தால் கரெக்டு தானே செய்வோம். இப்போ உங்களை யாரையெல்லாம் வேறு யாரெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க, வேறு யாரெல்லாம் கொண்டு போய் உங்களை விட வேண்டியதாக இருக்குது. கண்ணு தெரியாதவனுக்கு போயிடுவானா? வீடு இருக்கலாங்க, எல்லாமே இருக்கலாம், போக மாட்டான். அவனை யாராவது என்ன செய்யணும்? இப்பவும் உள்ள நிலைமையில் உண்மையாக நீங்கள் ஆவிக்குரிய நிலைமையில் தேர்ந்திருந்தால், வேத வசனத்தின்படி உங்களுக்கு பாலை நான் கொடுக்கவே வேண்டாம், திடமான உணவை. நீங்கள் பலன் இல்லாதபடியால் உங்களுக்கு என்ன கொடுக்க வேண்டியதாக இருக்குது? ஃபீடிங் பாட்டில். பால்னு சொன்னால் அது ரொம்ப கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது. ஃபீடிங் பாட்டில், ஆனால் பெரிய பாட்டில். வெளிநாடெல்லாம் சில நிறைய இடங்களில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், பைபிளும் அடுக்கி வச்சுருப்பான், பாட்டு புஸ்தமும் அடுக்கி வச்சுருப்பான். இங்கே லேடிஸு இங்கே அப்படின்னு, அங்கே வெளிநாடுகளில் அப்படி இல்லை, எல்லாமே கலந்து தான் உட்காந்துருப்பாங்க. அவரவர் அவருக்கு வேண்டிய ஆளுகளோடு. பிரிஞ்சிருந்தே நம்மளால் பேசாமல் இருக்க முடியலையே. ஒன்றா சேர்ந்துருந்தால் எப்படி இருப்போம்? முடிஞ்ச ஒன்றா பார்த்தா தெரியும், கலகலன்னு இருப்போம். நல்லா பார்த்துங்க, நல்லா தெரிஞ்சுங்க. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய நிலைமையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ஆலயத்துக்கு வந்து கர்த்தர் கண்ணை திறந்தாலும், பீலையாம் கண் திறந்தவன் தான். இஸ்ரேல் ஜனத்தை சபிக்கிறதுல எப்படி இருந்தான்? ஏன்னா காசு கண்ணை மறைச்சிருச்சு. கடும் சிநேகம் கண்ணை கெடுத்துருந்த மாதிரி அவன் காசு ராஜமதிப்பு அதுன்னொன்னே அவங்கள சபிக்கிறதுக்காக ஒரே பலிபிடமாக கட்டான். போட்டு தள்ளிடுவாங்கிற நிலைமை வந்த உடனே இனிமே ஒன்றும் என்ன செய்யாது. கண் திறக்கப்பட்டவன், கண் திறந்து இருந்தவன் தான். கண் திறந்து தான் எல்லாவற்றையும் பார்த்துருந்தாலும் சில காரியங்கள் அவன் கண்களை என்ன செஞ்சிருது? உங்களுக்கு என்ன காரியம் மறைச்சிருச்சியா? தாசரே, தேவதாசரே, எதியா உங்கள் கண்ணை மறைச்சிருச்சு? இந்த காலவெல்லாம் ஆண்டவருக்கு உங்களை பார்த்தான் சொல்கிறார், என் தாசன் கண் திறக்கப்பட்டவனாகவே அவன் தான் தேவனுடைய காரியத்தை பேச முடியும். நம்ம கண்ணு சொருகி போயிருந்துச்சுன்னா பார்க்கலைன்னா பிரயோஜனப்படவே. தாசன் திறக்கப்பட்டவனாகவே இருக்க வேண்டும். இன்றைய காலங்களில் இன்றைக்கி பாருங்களேன், தவறான உபதேசங்களை சொல்லி எதுவும் பாவமே தெரியாது அவங்களுக்கு. நிறையா காரியம் இருக்குது. இப்போ பேச நேரம் இல்லை, டைம் நெருங்கிக்கிட்டே இருக்குது. தவறான காரியங்களை சொல்லி சொல்லி ஒழுங்காக பார்த்தவங்க கூட இப்போ எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கா? ஒரு மாதிரி பார்க்குறான். ஏன்டா ஒழுங்காக தான் நான் பார்த்தேன், இப்போ எப்போ பார்த்தாலும் எதையோ வச்சு பார்க்குறானே அப்படின்னா என்ன ஆச்சுன்னா அது கொஞ்சம் மறுரூபமாக ஆகிட்டாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். இந்த யூடியூப்பில் செய்கிற அட்டகாசங்கள் தாங்க முடியல. பலரும் பலதை சொல்லி நல்லவனையும் கெடுத்து அவனையும் கெடுத்து, அன்னைக்கு இயேசுவை காட்டி கொடுத்தவன் எப்படி யூதாசோ கூட இருந்தவன் மாதிரி இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் தான் கிறிஸ்தவத்தின் நிலைமையை கெடுத்து கொண்டே இருக்கிறார்கள். சாட்சி இல்லாத பல விதமான காரியங்கள், அவங்க சொல்கிற காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ரொம்ப உண்மையாக இருக்குது. ஒரு வீடியோ போட்டு காட்டினான், ஒரு போதகரை பற்றி காட்டினான். ஒரு பெரிய போதகர், பெரிய சபை வச்சுருக்கார், வெளிநாட்டில் பேசக்கூடிய காரியம். நான் ஆஸ்திரேலியாவிலேருந்து மாதம் இந்த சபை கூடுதலுக்காக ஒவ்வொன்றுக்கும் 8000 ரூபாய் கொடுக்குறேன். எத்தனையோ அவங்க கொடுத்த கணக்கை, பெரிய கணக்கை போட்டு காட்டுறேன். இவர் அவரை சொன்னார், அவர் இவரை போட்டான். அந்த வெள்ளைக்காரனே வாய் திறந்து இங்கிலீஷில் பேசுகிறான், அதையும் நான் கேட்டேன். என்ன நடக்கும் என்று நினைக்கிறீர்கள்? இவங்க 1000 சப்பை கட்டினாலும் அது என்ன செய்யாது? நிற்காது. ஊழியத்துக்கு எல்லாத்துக்கும் பணம் தேவை தான், ஆனால் பணமே இருக்கக்கூடாது. பணத்துக்காகவே ஊழியம் செய்ய வேண்டான்ற. பணம் எவ்வளோ வருதோ அதுக்கேற்ற அளவுக்கு என்ன வரும்? வேதனைகளும் வரும். செய்கிறார்கள். துல்லிபமாக போட்டேன், அவருக்கு இன்னும் பேங்க்கில் இவ்வளோ, அக்கௌண்ட்டில் இவ்வளோ காசு இருக்குது. இவர் அவரை சொன்னார், அவர் இவரை சொன்னார்.
நாடுறது யார் தெரியுமா? மொத்த கிறிஸ்தவமே நாறிக்கொண்டு இருக்கு. எந்த ஆசனை இல்லாமல் இன்னைக்கு அநேக தவறான சத்தியத்தை மறைச்சி பேசுகிறாங்க. பேசுகிற ஒரு பெரியவராக இருக்கனால அவர்கிட்ட ரொம்ப ஃபேமஸான ஆளாக இருக்கனால இவர் சொன்னால் கரெக்டாக தான் இப்போ உதாரணம் வச்சுக்கோமே, சர்ச்சில் 1000 பேர் சொல்லலாம், நான் சொன்னால் என்ன செய்வீங்க? தப்பு சொன்னாலும் நம்புவீங்கள்ல. பாஸ் சொன்னால் கரெக்டாக தான் ஏன் சொல்வார். அப்படி இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஆள் இருக்குது, அதை பற்றி கவலை இல்லை. இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா? சிலவன் என்ன செய்வான், ரொம்ப நெருக்கமாக இருப்பான், இவன் புழுவான். ஆனால் அவன் பொய் சொல்கிறத எப்படி நம்புகிறாங்கன்னா, இவர் யாரோடே இருக்கிறவர், ஆமாம் எலும்பும் சதையும், அவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். இன்றைக்கி தாசன் குருடன் ஆயிட்டானா, திறந்த கண்ணெல்லாம் மூடிருச்சா, அப்புறம் ஒழுங்காக ஜெபம் பண்ண மாட்டான், ஒழுங்காக சபைக்கு வர மாட்டாங்க, கர்த்தருடைய காரியங்கள் இருக்க மாட்டாங்க. எல்லாத்த விட்டு என்ன செய்வான்? இடறல் வருவது சகஜம், எவனால் இடறல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. இந்த வசனம்லாம் படிச்சிருப்பாங்க அவங்களாம், இதில் நல்ல வசனம்லாம் பேசுகிறாங்க. பைபிளே சொல்லுது, நீ யாரையும் என்ன செய்யாத. இப்படி நான் விரலிட்டும் போது 3 என்ன காட்டுது, 1 யாரை காட்டுது? நடக்கு உண்மையா இல்லையாங்க? தாசன் இன்னைக்கு எப்படி இருக்கார்? இப்போ இந்த தாசனை கூட்டிகிட்டு போகிறதுக்கே வேறு தேவதாசர்கள்லாம் வேண்டியதாக இருக்குது. அவரால் தனித்து நடமாட முடியல, ஏன்னா கண்ணு சொருகி போச்சு. சரி, இப்போ ரொம்ப அதில் பேச அடுத்து நம்ம என்ன தெரிய வேண்டிய சிலதெல்லாம் இருக்கு இல்லையா? செப்பனியா 1:17 வாசிக்கும் பொழுது, பாவம் செய்து, பாவம்னா பெரிய அந்த பாவம்லாம் செய்ய வேண்டாம், நன்மை செய்ய அறிந்தும் செய்யாமல் போனால் அதுவே பாவம். எது நன்மை, அதுக்கு பெரிய விளக்கங்கள் இருக்குது, அதை நான் பேசலை, நேரம் இல்லை. ஆண்டவரே கேட்குறாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் ஊருக்குள்ள யாரோ ஒருத்தர் எரிஞ்சால் போதும்னா ஒருவே கிடையாதப்பா. இன்றைக்கி வேதத்தை விட்டு தவறான விதங்களிலே பேசுகிற மக்கள் உலகத்தில் இருக்காங்களா இல்லையா? நீங்கள் போய் பாருங்கள், இருக்கா இல்லையா? பாவம் தானே. சத்தியத்தை மறைப்பது, சத்தியத்தை விற்கிறது, சத்தியத்தை அநியாயத்தால் மூடி வைப்பது. சத்தியம்தானே ஒருவனை விடுதலையாக்க முடியும். இன்றைக்கு சத்தியத்தை அறியக்கூடாதபடிக்கு சத்தியங்களை, வேத சத்தியங்களை மறைத்து நீ இருக்கிற நிலைமையில் இருந்தால் போதும். ஒரு பெரிய போதும், எனக்கு நரகத்திலிருந்து பணம் வந்தாலும் வாங்கிக்குவேன், தேவையே கிடையாது. நரகத்திலேருந்து வந்தால் வாங்கிக்கலாமா? மதுரையில் பெரிய குருசை நடக்கும். அந்த அவர் பேரை நான் சொல்ல விரும்பலை, ஒயின் ஷாப் வச்சுருக்கிறாரு. அங்கேருந்து அந்த மீட்டிங்க்கு என்ன போகுது? டொனேஷன். கண்டவங்ககிட்ட போய் ரசீது போட்டு வாங்கிறது. அவன் எப்படி கொடுத்துருப்பான்? பாவம் வருதா, பாவத்தோட பாவத்தை கூட்டாதன்னு சொல்லியிருக்கா? இருக்க பாவத்தோடு இருக்கவே முடியல, ஏன் கூட்டுற அடிஷனலாக? இன்றைக்கி உலகத்தில் நடக்குதானா? நடந்து கொண்டே இருக்கிறது. தீர்ப்பு செய்வது பாவம், நிறைய வசனங்கள் இருக்கு, நான் அதுக்கு போக நேரம் இல்லை. இந்த பாவத்தினால நிறைய பேருக்கு. அதனால் அவர் இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? அவன் கண்ணு தெரியாமல் போய் அவனை கொண்டு போய் ஒரு சாலையில் விட்டுன மாதிரி, இப்போ சாலையில் விடாமல் கொண்டு சோலையாகிய சபையில் கொண்டு விட்டு போகிறாங்க. அங்கே போனால் உங்களுக்கு எப்படியாவது என்ன செய்யும்? கண்ணு திறந்துருக்க. சரி, ஓகே. அடுத்த ஒரு வசனத்தை நான் பார்க்க விரும்புகிறேன். 2 பேதுரு 1:9 படிப்பீர்கள் என்றால் சுத்திகரிப்பை மறந்து படிங்களா அந்த வசனம். இப்படியெல்லாம் பேசுவீங்களா பாஸ்டர்? அப்படி தான் பேச வேண்டியதாக இருக்குது. சுத்திகரிக்கப்பட்டதையே மறந்துடுறான். அன்னைக்கு கர்த்தர் உங்களை எத்தனை இடத்துல சுத்திகரித்து கொண்டு வந்தார். இந்த கழுவுப்பட்ட ஒன்று போய் என்ன செய்யுமா? அதுக்கு பிரியமான, ஏன்னா அந்த நமக்கு வழியெல்லாம் அதுதான் இருக்குது. அதை பார்த்த உடனே என்ன செஞ்சிடும்? சட்டுன்னு பாஞ்சிடும். அது என்ன தான் குளிப்பாட்டி, என்ன தான் பவுடரு, சென்ட்டு, நல்ல ட்ரெஸ்ஸு போட்டாலும், இப்போ நான் எரும மாட்டை நான் கூப்பிட்டு போகிறேன்னு வச்சுக்கிங்க, நல்லா சகதிக்கிட்ட கொண்டு போயிட்டேன்னா அது அப்படியே போய் படுது. அதுக்கு அது சுகையா? அதை விட்டு அதை கிளப்புறது
ரொம்ப கஷ்டம். இந்த நாய்களை கூட பார்ப்பேன், வெயில் தாங்காமல் இந்த சாக்கடைக்கில் போய் அப்படியே படுத்து சுருண்டு படுத்து இங்கே படுத்துருக்கும். இப்போ சாக்கடையில் கூட தண்ணி ஓடுறதுக்கு வழி இல்லை. சரி, இருக்கட்டும். சுத்திகரிக்கப்பட்டதையே மறந்துடுறாங்க. தேவன் உங்களை எதுக்கு ரட்சித்தார் ஞாபகம் இருக்கா? எதுக்காக ஞானஸ்நானம் எடுத்தோம் ஞாபகம் இருக்கா? எதுக்காக ரட்சிக்கப்பட்டோம் ஞாபகம் இருக்கா? இயேசு எதற்காக சிலுவையில் மரித்தார்? அவர் செய்த ஒவ்வொரு எதுக்கு சபைக்குள்ளே வைத்தார்? எதற்காக நமக்கு நல்ல ஆவிக்குரிய ஆடைகளை கொடுத்தார்? நல்ல காரியம். சுத்திகரிப்பை மறந்தபடியினாலே பழைய வாழ்க்கையிலே சிக்கிக்கொள்கிறார்கள். சபைன்னு பேசும்போது என்னையும் சேர்த்தான் பேசுகிறேன், என்னை விட்டுட்டே நான் பேசலை. சுத்திகரிப்பை மறந்து. அப்போ நம்ம எப்பவும் என்ன யோசிக்கணும்? வெள்ளை ட்ரெஸ் போனால் எவ்வளவு சாக்கடை சகதிக்கிட்ட போனாலும் படாமல் போயிடுவீங்க. கலர் ட்ரெஸ் போட்டு போனால் சப்புன்னு, ஏன்னா தெரியாது. கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள். அவனு கொஞ்சம் கேள்விப்பட்டாலும் இயேசு ஏன் போகலை நின்னார்னா காரணம் இருக்குது. எப்படின்னா, அறியாதவன் நிலைமை வேறு, அறிந்தவனுடைய நிலைமை வேறு. ஒப்பு கொடுக்காதவன் நிலைமை வேறு, ஒப்பு கொடுத்தவனுடைய நிலைமை. தேவனை தனக்கண்டு வேறு பிரித்து கொண்டவனுடைய இது கொண்டு எதுவும் எனக்கு சம்மதம் என்று ஓடு அவங்க நிலைமைலாம் வேறு. கர்த்தருக்குரியவன் கர்த்தருடைய காரியங்களில் இருந்தே ஆக வேண்டும். அது நியதி, அதை யாராலும் மாற்ற முடியாது. சுத்திகரிப்பை மறந்து. நேரமானால நான் கொஞ்சம் வேகமாக போக விரும்புகிறேன். வெளிப்படுத்தலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே பார்த்தால், சபையை பார்த்து சொல்லும் பொழுது குருடராக வர்ணிக்கப்படுகிறது. வாசியுங்கள். அங்கேயே சொல்லுது, நீ குருடனாக இருக்கிறாய். ஒரு வார்த்தை இருக்கும் பாருங்க 3ஆம் அதிகாரத்தில். வாசிங்க. நான் அதுதானே சொன்னேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும். சபையில் இருக்கவங்களாம் பாக்கியவான்கள். சபையில் இருக்கவங்க அதை கூட சொல்ல மாட்டேன்றீங்களா? நீ பாக்கியவான்யா, நீ பாக்கியமாக இருக்க. ஆண்டவரே உதவி. சபையில் இருக்கவனை பார்த்தா ஆண்டவர் என்ன தான் சொல்லணும்? ஆனால் இங்கே எப்படி சொல்கிறாரு? பாக்கியம். இது என்ன வாக்கியம்? ஆமாம், நிர்பாக்கியம், துர்ப்பாக்கியம், பல வாக்கியம் இருக்குது. என்ன வாக்கியமோ என்ன போகுதோ நமக்கு தெரியாது. சபை என்பது தேவனுடைய இரத்தத்தினாலே கழுவி மீட்டெடுக்கப்பட்டு அவருக்கான மனவாட்டிய. ஆனால் அது எப்படி இருக்குது? கண்ணு தெரியாததாகவே இருக்குது. சபைக்கே கண்ணு தெரிய மாட்டேங்குது. ஆனால் என்ன தரமானா, குருடனுக்கு வழிகாட்டுறான். இது எவ்வளோ சூப்பராக இல்லை? ஆனால் இப்போ நான் கருவிகள் வந்திருக்கு. கண்ணே தெரியாட்டாலும் ஒரு கிளாஸ் இருக்குது, அதை எடுத்து நீங்கள் மாட்டினாலே போதும். முன்னாடி இருக்க எல்லாமே. அநேக குருடர்கள் நிர்பாக்கியவான்களாய் போனார்கள். இப்போ உள்ள குருடர்களோ பாக்கியமான. ஆனால் அந்த கண்ணாடி வாங்க காசு வேணும், அதுதான் முக்கியம். முந்தி இந்த நரம்போடு கூட ஒரு இணைப்பை ஏற்படுத்த. இப்போ அப்படி இல்லை, கண்ணாடி எடுத்து போட்டாலே போதும், அது பிரெயினோட டிரான்ஸ்மிட் ஆகிக்குது. எங்கெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னல, ஒரு ட்ரெஸ்ஸு சீனாக்காரன் ஒரு சில நாடுகளில் வச்சுருக்கிறான். அந்த ட்ரெஸ்ஸை வச்சு என்னை மறைச்சிட்டேன்னா நான் தெரிய மாட்டேன், ஆனால் எனக்கு பின்னாடி இருக்கிற ஆப்ஜெக்ட் தெரியும். கண்டுபிடிப்பெல்லாம் எப்படி போகுது? ஆனால் நம்ம கண்டுபிடிப்பு இருக்க தப்பிச்சு போகிறதுக்கு மனம் கசந்தவனுக்கு தானே பாஸ்டர். மனம் எப்போவுமே கசந்து இருக்கும். அதுக்கு எதை கொண்டு ஜாயின் பண்ணிக்கிறாங்க? சரியானவைகளுக்கு தங்களை உடந்தையாக்காதபடி, உருவாக்கி கொள்ளாதபடி, எது தவறுன்று இருந்தாலும் அதில் அப்படியே போயிட்டுருக்கான். அப்போ சபையே இன்றைக்கி என்ன சபையாக இருக்குது? திறந்த சபை, திறந்த வானம், என்னென்னமோ வானங்கள்லாம் இருக்குது. திறந்த வேதாகமம் எல்லாம், அதெல்லாம் கரெக்டு தான். சபை எப்படி இருக்குதுன்னு கேட்கேன். பாண்டிச்சேரியில் ஒருத்தர் இருக்கார், இருக்கணவெல்லாம் போய் கண்டமானமாக பேசுகிறார், யூடியூப்பில் போடுறார். அவன் அப்படி, இவன் எப்படி, அப்படி. அவர் எப்படி பாம்பேலேருந்து இங்கே பாண்டிச்சேரிக்கு வந்தாருங்கிற சரித்திரம் எனக்கு தெரியும்.
அடுத்தவனை எதுக்கு தீர்ப்பு பண்ணணும்? நம்மக்கிட்டே 1000 ஓட்டை இருக்குது. அடுத்தவனை விரல் நீட்டு சொல்லி வேதம் சொல்லவே பைபிள் இப்படியே சரி தோத்துறோம். கத்தர் அவரையும் காக்கட்டும், என்னையும் காக்கட்டும், உங்களையும் காக்கட்டும். சபைகள் தான் சபை நடத்துகிறார்கள். அவர்கள் என்ன போதனை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? என் சட்டியில் இருக்கிறது தானே நான் கொடுக்க முடியும். இன்னொருத்தர் சட்டியிலேருந்து எடுத்து கொடுக்க முடியுமா? சிலர் இருக்காங்க தப்பிச்சுக்கிறதுக்கு. த பைபிள் சேஸ், த பைபிள் சேஸ், த பைபிள் சேஸ். Who are you to say about the Bible? பைபிளை பேசுறதுக்கு நீ யார்? உனக்கு அதுக்கு பைபிளே சொல்லுது. நீ சரியில்லைனா பைபிளை என்ன செய்யாத? துன்மார்க்கன். எனக்கு யார் துன்மார்க்கன்? பைபிள் சொல்லியிருக்கு. என் வேத பிரமாணங்களை எடுத்து உரைக்க உனக்கு என்ன நியாயம் உண்டு? போட்டு தள்ளிடுவேன்றாரு. இன்றைய திருச்சபைகளும் எப்படி ஆகிப்போச்சு? அவனை கொண்டு எங்கே பிச்சை எடுக்க விட்டாங்களோ இன்றைக்கி பிச்சையெல்லாம் எடுக்க மாட்டாங்க. இன்றைக்கி எப்படி இருப்பாங்க? டிப்டாப்பாக கோட்டு சூட்டெல்லாம் போட்டு எப்படி வருவாங்க? கெட்டப்பாக வருவாங்க. ஆனால் பிச்சையிலே பல பிச்சை இருக்குது. கௌரவ பிச்சை, அந்த பிச்சை, இந்த பிச்சை. இது எந்த பிச்சையோ? வேறு யாராவது பாட்டை எழுதியிருப்பாங்க, நான் தான் அந்த பாட்டை எழுதுனேன்னு சொல்லி. அப்படி வந்த சம்பவங்கள்லாம் நிறையா இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ தெரியுதுன்னு தெரியல. அவங்கெல்லாம் எதில் உள்ளவங்க? சபையில் இருக்கவங்க ஒலிவ மரமாக இருக்கணும். தேவனுடைய பிரகாரத்தில் என்ன இருக்கணும்? ஆனால் எப்படி இருக்காங்க? காஞ்சி பட்டு போய் இருக்கிறாங்க. இந்த நிலைமெல்லாம் மாறணும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அவன் கேட்டான், குருடன் இயேசுவிடத்தில் போகலை, சாலையில் இருந்தான். சத்தத்தை வைத்தே, அதன் அதிகமான சத்தத்தை வைத்தே இயேசு வருகிறார் என்பதை அறிந்து கொண்டான். கேட்ட சத்தத்தை வச்சு இயேசு எங்கே இருக்கார்னு தெரியாட்டாலும் தன் சத்தத்தை என்ன செய்தான்? உயர்த்தினான். நெருங்க நெருங்க தாவீதின் குமாரன் அழைச்சி பார்த்தான். பதில் இல்லை. பதிலே இல்லாமல் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சத்தம் குறைஞ்சி போனாலும் தான் கூப்பிடுவதை என்ன செய்யவில்லை? நிறுத்தாதபடிக்கு அவன் அழைத்தான். அந்த சத்தம் இயேசுவை நிறுத்தினது. ஆனால் இந்த குருடங்க கூப்பிட்றதை பார்த்து இயேசு நிற்பாரா? அதனால தான் இன்றைக்கி நம்ம நிலைமையெல்லாம் அப்படி இருக்குது. சபை என்பது இயேசுவின் சரீரம் ஐயா. அது அவருடைய அவயவங்கள். அதில் ஒன்றும் பழுதுபட அவர் என்ன செய்யவில்லை? விரும்பவில்லை. அது பயன்பட விரும்புகிறார். இந்த நிலைமைகள் இன்றைக்கு சரியாக சீராக நடைபெறாதபடியினாலே சபைகள் இருக்கிறது. ஆனால் பைபிள் சொன்னபடி எப்படி இருக்குது? பிளைண்டாக இருக்குது. இந்த பிளைண்ட்னஸ் என்னைக்கு மாறுதோ, அந்த பிளைண்ட்னஸ் மாறணுமோ, அவன் கொஞ்சம் கேட்டதுக்கு உண்மையாக இருந்தான். நீ கேட்ட சத்தியத்துக்கு உண்மையாக இருந்தால் திறந்த வாசலை ஒருவரும் அதை பூட்ட மாட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். எழுந்து நிற்போமா? ஒரு வினாடி நாம் ஆண்டவரை பார்த்து சொல்லலாம். எனக்கும் இறங்கும் ஆண்டவரே, எனக்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே. அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். நமக்காய் அவர் மனது இருக்கிறவர். இந்த கால வேளையிலும் இந்த வார்த்தைகளின் மூலமாய் கொஞ்சம் கேட்டாலும் விடாது உறுதியாயிருந்து தன் சத்தத்தினாலே அவரை நிறுத்தினான். தாவீதின் குமாரனை என்ற அவரை அழைக்கிற அந்த வார்த்தையாலே நிறுத்தினார். நமக்கு தேவன் திறவுகோல்களை கொடுத்திருக்கிறார், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சில காரியங்களை செயல்படுத்தும்படியான வல்லமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கமிஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில அழைப்புகளை கொடுத்திருக்கிறார். எவ்வளவோ காரியங்களை கொடுத்தாலும் கூட அவைகளெல்லாம் இருக்கிறதானால் செயலற்ற நிலைமையில், செயல்படுத்த முடியாத நிலைமையில் துர்ப்பாக்கியவான்களாய் காணப்படுகிறோம். இந்த சபை எல்லா சபையாக இருந்தாலும் சரி, ஒரு மாற்றப்பட்ட நிலைமை உண்டாகும் பொழுது கர்த்தர் சபைகள் ஒன்று கூடி தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நின்று கேட்டு பதில் கொடுப்பார். கர்த்தர் ஆசீர்வாதம். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளும் உடைய வார்த்தைகளின்படி செயல்பட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்களை கிருபை செய்யுங்க. துதிகன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும்